சத்தியமா இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். எந்த தைரியத்தை நீ என்கிட்ட இதை கேட்டுக்கிட்டு இருக்க? ஏமா, இது நல்ல முடிவு தானே? யாருக்கு? இல்லம்மா, அதனாலதான் நம்ம வீட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வந்துட்டு இருக்கேன். தேன்மொழிக்குன்னு ஒரு கல்யாணம் முடிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் வீட்டுல எந்த பிரச்சனையும் வராதுல்ல. எப்பண்டா நீ சீரளமா யோசிக்க ஆரம்பிச்ச? அம்மா, எப்போ சீரளமா யோசிக்க ஆரம்பிச்ச? உன்னதான் கேட்க. எப்போ நீ சீரளமா யோசிக்க ஆரம்பிச்சேன்னு கேட்டேன். பொண்ணுத்துல சீரளமா யோசிக்கிறவன் கிடையாது. அது எப்படி இப்படி சீரளமா யோசிக்க ஆரம்பிச்சேன்னு கேட்டேன். அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டா நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமா? இப்ப அவளுக்கும் நம்ம குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமே இல்ல. அப்படி இருக்கும்போது அவளுக்கு கல்யாணம் பண்ணா இங்க சரியாகும்னா எனக்கு புரியல. என்ன சம்பந்தம் இருக்கு? இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அவ கல்யாணம் இல்ல, புரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்காம இருக்கிறது. நமக்குள்ள சரியான புரிதல் இல்ல. அதை விட்டுட்டு அதனாலதான் இது பிரச்சனை, இதனாலதான் பிரச்சனை. சரி, அவளுக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். அதுக்கப்புறமும் நம்ம வீட்டுல பிரச்சனை வராதுன்னு என்ன நிச்சயம் இருக்குது? இல்ல, ராணிக்கு கிஷோர் மேல சந்தேகம் வராதுல்ல. அப்போ இதுக்கு பேரு காதல் இல்லையே. எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவ கல்யாணம் பண்ணா அது காதல் இல்லையே. கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, நீ சுகபோகமா சந்தோஷமா மகாராணி மாதிரி வாழலான்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அவளை இந்த வீட்டுக்கு கூட்டு வந்து கிஷோர் கூட வாழ வைக்கிறதுக்கு பேரு உண்மையான காதல் கல்யாணமா இருக்காத. வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் எல்லாத்துலயும் கூட இருக்கிறது தான் உண்மையான காதலி. பிரச்சனைய பார்த்தோன்னு ஓடி போயிட்டு எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் சேர்ந்து வாழ்றேன், அதுக்கப்புறம் நீங்க அனுநியமா இருந்தானே இல்லாம போனா என்ன? உண்மையான காதல் என்ன தெரியுமா? எல்லாத்துலயும் கூட இருக்கணும். எந்த சூழலும் நம்மளை கைவிட மாட்டான்னு அவன் நம்பி இருக்கணும். ஒருவேளை கிஷோர் தேன்மொழி கூட சந்தோஷமா சேர்ந்து வாழட்டும்னு அவன் முடிவு எடுத்துக்கலாம்ல. இது ஒரு குடும்ப பிரச்சனை, தனிப்பட்ட ஒரு மனுஷனுடைய பிரச்சனை இல்ல. அது அவ எப்படி முடிவெடுக்கலாம்? இப்ப அவ தன்னிச்சையா அந்த முடிவு எடுத்தனாலதான் குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை. ஒரு குடும்பமே சேர்ந்து முடிவெடுக்க வேண்டிய ஒரு காரியத்தை அவசியமா சீனலமா எடுத்திருக்கா. சரி, கிஷோர் எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், தேன்மொழி கூட சேர்ந்து வாழட்டும், கிஷோருக்கு எந்த பழிப்பாவும் வந்துடக்கூடாதுன்னு அவன் நினைச்சிருந்தானா கிஷோருக்கு இங்க இருந்து யாரை கல்யாணம் பண்ணி வைக்காங்களோ அவங்க கிட்ட வந்து அவ பேசியிருக்கணும். இப்படி அவனை காயப்படுத்தி நம்மளை காயப்படுத்தி இதுக்கப்புறம் அவன் எப்படி தேன்மொழி கூட சேர்ந்து வாழ்வான்? இன்னும் தேன்மொழி மேல அவனுக்கு கோபம் தானே வரும். அப்ப இது எப்படி சரியான முடிவா இருக்கும்? உண்மையிலே தேன்மொழிக்கும் கிஷோருக்கும் அவன் நல்லது செய்ய நினைச்சிருந்தானா அது நம்ம கிட்ட சொல்லியிருக்கலாம். இல்ல, எதுவும் சொல்லாம ஒதுங்கி போயிருக்கலாம். சரிங்கம்மா, நான் எடுத்த முடிவே. தென்னரசு கிட்ட நான் இத பத்தி பேச முடியாது. நான் பேசுறேனே. வேண்டாம், சொன்னா கேளு. இல்லம்மா, நான் ஒரு எண்ணம் வச்சிருக்கேன், அதுபடி போகட்டுமே. நிச்சயமா அது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அது நடந்தா எல்லார் வாழ்க்கையும் ஸ்மூத்தா போகும். சொன்னா கேளு. இப்ப தேவையில்லாம எனக்கு இன்னொரு பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் வராதுமா. சத்தியமா வரும்டா. என்கிட்ட ஒரு யோசனை இருந்தது, அதுபடி போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி ஆளுக்கு ஒரு யோசனை கொடுத்தா சரிடா, முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்பெல்லாம் யாரும் சரியாவே யோசித்து முடிவெடுக்கிறதே இல்லை. அந்த நேரத்துக்கு எப்படி விடுதலை கிடைக்கும் தான் பாக்குறீங்களே தவிர நிரந்தரமா விடுதலை கிடைக்கிறதுக்கு யாரும் முயற்சி பண்ண மாட்டேங்க. அதான் வருத்தமா இருக்குது. நீங்க தற்காலிகமா ஒரு நோய்க்கு மருந்து தேடுறீங்க, நான் அந்த நோய் திரும்ப வரவே கூடாதுங்கிறதுக்காக மருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இவ்வளவுதான். இங்க பாரு, தச்சமித்துக்கு பாக்குற மருந்து ஸ்பீடா தான் வேலை செஞ்ச மாதிரி தெரியும், உடனே குணமான மாதிரி தான் தெரியும். ஆனா நிரந்தர தீர்வு கொடுக்காது. ஆனா நல்ல மருந்தே குணமாக கொஞ்சம் காலம் ஆகும், ஆனா திரும்ப அந்த வியாதி வரவே வராது. பாத்துக்க. இருந்து பொறுமையா யோசிச்சு செய்யக்கூடிய காரியம் நிரந்தர தீர்வை கொடுக்கும். யோசித்து முடிவெடு. சரிங்கம்மா. ஆதிரா அங்க போனா இன்னும் வரல, நான் போய் பார்த்துட்டு வரேன். மனைவிங்கிறவ பட்ட மாதிரி, நீ பறக்க விடுற கயிறு எப்பவும் உயரமா பட்டம் பறந்துடக்கூடாது. பாத்துக்க. என்னை விட்டு போவேங்கும் போது நான் என்ன பண்ண முடியும்? நான் எவ்வளவுதான் பிடிச்சு வைக்க முடியும்? அது உன் பொறுப்பு, அது உன் கடமை. பிடிச்சு வச்சதான் ஆகணும், பிடிச்சு இழுக்கதான் செய்யணும். புருஷனா அது உன் கடமை. அவளுக்கு எந்த ஆபத்து வரவிடாம பார்க்கறது ஒரு புருஷனோட கடமை. அதுல இருந்து நீ தவறாம பாத்துக்க. சில பேருக்கு சொன்னா புரியாது, பட்டாதான் தெரியும். அப்படி படதுக்கு முன்னாடி அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வா. பட்டாலும் விட்டுட்டு வந்துடாத. அவ ஏன் மனைவிமா? சரி, பார்த்து கூட்டிட்டு வா. இந்த ஆதிரா நினைச்சவனே கடுப்பா இருக்கு, வெறுக்க வச்சிருவான்னு நினைக்கிறேன். இனி எல்லா கம்பெனிக்குமே என் பொண்ணு தான் இன்சார்ஜ். அவகிட்ட சிக்னேச்சர் வாங்கினா போதும். அத்தனை கம்பெனிக்கு இனி என் பொண்ணு தான் எல்லாமே. கம்பெனி பேர் எல்லாத்துலயுமே ஆதிரா மட்டும் தான் இருக்கணும். ஓகே மேடம். மம்மி வா. ஆதிரா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச நினைச்சேன், இங்க வா. இத்தனை கோடி சொத்துக்கு ஒரே வாரிசு. ஆளும் பலன்னு தான் இருக்கா. ஃபாரின் பீஸ்ல அப்படிதான் இருக்கும். சொல்லுங்க மம்மி. இங்க பாரு, எல்லா கம்பெனியுமே நான் உன் பேர்ல மாத்திட்டேன். இனி எல்லாத்துக்குமே இன்சார்ஜ் நீதான், எல்லாத்துக்கும் எம்டி நீதான். ஏன் மம்மி? வேண்டாம் மம்மி. அதெல்லாம் முடியாது. இனிமேல் நீதான் எல்லா கம்பெனிக்கும் முதலாளி. இனி எவனையும் நம்பி இந்த உலகத்துல வாழ வேண்டாம். என் பொண்ணு இனிமேலே பெரிய எம்டிக்கு முதலாளி.
இங்க பாரு, என் பொண்ணு இந்த உலகத்துல எவனையும் நம்பி இருக்க கூடாது. உன்கிட்ட தான் எல்லாரும் கை கட்டி வரணுமே தவிர நீ யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்க கூடாது. இங்க பாரு, இந்த காதம்பரியோட பொண்ணு கோடீஸ்வரி. அவ ஏறது ஒரு காரு, இறங்குது ஒரு காரு, காபி குடிக்கிறது ஒரு நாடு, டின்னர் ஒரு நாடு. இப்படி சகல வைபவத்தோட என் பொண்ணு வாழணும், என் பொண்ணு ஆளணும். அது சரிதான் மாமே. ஆனா ஈவினிங் ஆனா இங்க பாரு, அந்த அடிமை வாழ்க்கை வாழ்ந்தது போதும். அந்த 8 முளை சேலை சுத்திக்கிட்டு அவன் பின்னாடி சுத்தினதெல்லாம் போதும். நீ கோடீஸ்வரி, பல கம்பெனிகளுக்கு எம்டி, அத மறந்துடாத. இங்க பாரு, நீ கையசைச்சா இங்க உனக்கு கீழ வேலை பார்க்கிறதுக்கு பல லட்சம் பேர் இருக்காங்க. நீ என்ன அந்த ஓட்டு வீட்ல போய் சொல்லதுக்கே அசிங்கமா இருக்கு. நீ எல்லாம் ஓட்டு வீட்ல வாழக்கூடியவளா? இங்க பாரு, காலையில இந்த மாளிகையில இருக்க, மதியம் இன்னொரு மாளிகையில இருக்க. அப்பேற்பட்டவ அந்த ஓட்டு வீட்ல போய் வாழ்ந்துகிட்டு இருக்க. ஓட்டு வீட்லயா? ஆமா, ஓட்டு வீட்டுக்கு போய் வாக்கப்பட்டு போயிருக்க. இத பொல்லாத காதல் படுத்துற பாடு. வாட், நம்பவே முடியல. இவங்க இவங்க ஓட்டு வீட்லயா? ஏ, ஓட்டு வீட்ல இருந்தா என்ன? ஐயோ, நம்பவே முடியல. சான்ஸ்ல இல்ல. நீங்க ஓட்டு வீட்லயா? பத்தல, நம்ம கிட்ட வேலை பார்க்கறவங்க கூட உன்னை சீப்பா பாத்துருவாங்க. நம்ம வீட்ல வேலை செய்யறவங்க கூட பங்காள வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வீட்டு மகாராணி, இளவரசி, ராணி, நீ என்ன ஓட்டு வீட்ல வாக்கப்பட்டிருக்க? முத உன் ஸ்டேட்டஸ் என்னன்னு நீ பாத்துக்க. இங்க பாரு, இங்க எல்லாத்தையும் நிறைய கைது போட்டு இருக்கு. போட்டு நீ எல்லா கம்பெனியும் பாத்துக்க. எனக்கு ஈஸியில கொஞ்சம் சின்ன வேலை இருக்குது. நான் ஈவினிங் ஃபிளைட் போயிட்டு நாளைக்கு சாயங்காலம் தான் வருவேன். ஓகே மம்மி, நான் இப்பமே கிளம்புனதா சரியா இருக்கும். சரி, இதை நிறைய கைது தேவைப்படுது, போட்டு கொடு. ஓகே மம்மி. எதுல கையெழுத்து போடணும்? நான் சொல்றதுல சிக்னேச்சர் போட்டுருங்க. சரி. எதுல கையெழுத்து போடணும்? கொண்டாங்க. சூப்பர் பீஸுப்பா. இத மட்டும் மயக்கிட்டா காலத்துக்கு ராஜாதான். மடங்குவாளா என்ன? மடக்கிடுவோம். வீட்டுல வேற யாரும் இல்ல. கொஞ்சம் மடக்கித்தா பாப்போமே. புருஷனையே விட்டுட்டு வந்திருக்கா, நல்லவளவா இருக்க போறா. அதனால இவளை மடக்கிறதுல ரொம்ப கஷ்டமா இருக்காது. தொட்டாலே விழுந்துருவா. புருஷன் பிடிக்காம தான் வந்திருக்கா, மடக்கிடுவோம். மேடம், என்ன? நீங்க உண்மையிலே இவங்க பொண்ணுதானா? ஏன் அப்படி கேக்குறீங்க? ஸ்டூபிட். இன்னொன்னு, என்கிட்ட தேவையில்லாம அனாவசியமா ஏதோ பேச வேண்டாம், புரியுதா? வாயை மூடிட்டு கொடுத்த வேலையை மட்டும் பார்க்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்ட் மாதிரி பேசுறா. புருஷனை விட்டுட்டு வந்திருக்கா, இவ எங்க ஸ்ட்ரிக்டா இருக்க போறா? எல்லாம் நடிப்பு. சும்மா தீண்டி தாராளமா பார்க்கலாம். இன்னொன்னு, இவளை தொட்டா கூட இங்க கேட்கறதுக்கு எவ்வளவும் கிடையாது. உண்மையிலே இவன் நல்லவ மாதிரி தெரியலையே. சரி, நமக்கு உதவும். மேடம், என்ன? கொண்டாங்க. எதுல கையெழுத்து போடணும்? இருங்க மேடம், நீங்க அங்கேயே நில்லுங்க, நான் கொண்டுட்டு வரேன். பரவாயில்ல, கொடுங்க. ஐயோ, நீங்க வேலை செய்து பார்த்தா மேடம் என்ன வேலை தூக்கிடுவாங்க. கொண்டாங்க முத ஃபைல. எப்பா, பல பல பலன்னு இருக்காளேப்பா. ஃபைல கொண்டாங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? எப்போ இவ உண்மையிலே வெளிநாட்டுக்காரிதான்ப்பா. ஓதிரா, யாரு? வாட்ச்மேன், யாரு உள்ள விட்டது? போடி. என்ன? எதுக்காக வந்திருக்கீங்க? என்ன எதுக்காக வந்திருக்கனா? அவன் பக்கத்துல ஒரு செகண்ட் நின்னுகிட்டு இருக்கா. என்ன பேச்சு பேசுறீங்க? கண்ணால பார்த்தனடி, கண்ணால பார்த்த. அவன் ஒரு செகண்ட் உனக்கு ஓர்மை இல்ல. அதான் இப்படி ட்ரெஸ் போட்டா உனக்கு எப்படி ஓர்மை இருக்கும்? சரி, வீட்டுக்கு வா. ஹலோ, யார் நீங்க? இங்க வா. ஏன் தள்ளி நின்று பேச மாட்டா நீ? இது எங்க மேடம். கோத்த கலப்பிடாத, என் கால் விதிக்கு நீ தாங்க மாட்டேன். உனக்கு ட்ரெஸ் மாத்தி வாடி. என்ன இப்படி பேசுறீங்க? நான் இப்படி பார்த்தா நான் அசிங்கமா பேசணும். பொண்டாட்டின்னு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். அது இவ புருஷன் இந்த காட்டுவாசியா? காட்டு மாண்டி பைய மாதிரி இருக்கான். கொஞ்சமா டீசெண்டா பேசுங்க. எது டீசெண்ட்? இவன் உரசி நிப்பான். சார், என் பொண்டாட்டிய உரசாம தள்ளி நில்லுங்க சார் அப்படின்னு சொல்லணுமா? சொல்லு. உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? டேய், முதல்ல தள்ளி வாடா. அவங்க இங்க மேடம் கை தங்கக்கா பக்கத்துல நின்ன. இதெல்லாம் என்ன பேச்சு? மேடம் தானே, பக்கத்துல நின்று வாங்கணும் அவசியம் இல்லையா? ஏங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் நடந்துக்கிறீங்க? அடிச்சே, நான் எப்படி பார்த்தா நீ தலை கொண்டு நிக்கணும்டி. என்ன என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? அசிங்கம் பிடிச்சாலே ஒழுங்கு போது சேலை கழிட்டு வீட்டுக்கு வர வழி பாரு. என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க என்ன ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க. என் கேரக்டர் மேல சந்தேகப்படுறீங்கல்ல நீங்க? சந்தேகப்படல, கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்ன? பின்ன என்ன? அவன் பக்கத்துல இருந்து நிக்க கூட ஓர்மை இல்லாம நின்னுட்டு இருக்கானே. குடும்பத்தாட்கள் பக்கத்துல வந்து நின்னாலே பொங்கலுக்கு தள்ளி நிக்கணும். அதுதான் நல்ல ஒழுக்கமான பண்பு. நீ என்ன அறக்குற ட்ரெஸ்ஸோட அவன் பக்கத்துல ஓசிட்டு நிக்கான், எதுவுமே தெரியாத மாதிரி நின்றுட்டு இருக்க. இதுக்கு பேரு நாகரிகம் இல்ல, அநாகரிகம், கொழுப்பு, பண திமிரு. இதுதான் நாகரிகம் நினைக்கிறீங்களா நீங்களா? இது என்னைக்குமே ஆபத்து தான். என்னைக்குமே இவன் புத்திய காட்டத்தான் செய்வான். சார், என்ன நினைச்சுக்கிட்டீங்க? என்ன சார், உங்க வாய்க்கு வந்தபடி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க?
கொஞ்சம் மரியாதையா பேசுங்க சார். நான் டீசென்டான ஆளு. டீசென்ட்? உண்மையிலே நீ நல்ல குடும்பத்து பையனா இருந்தா அவ அப்படி நிக்கிறதுக்கு இந்த நீ வெளியில போயிருக்கணும். சார், என் டூட்டியா அவங்க கிட்ட கைத்து வாங்குறதுதான். ஏன் 2 இடத்துல நின்ன வேண்டாம் இருக்குது? ஏன் கை நீட்டி ஃபைல கொடுத்த வேண்டாம் இருக்குது? இவங்களுக்கு தெரியாது. மேடம் தான் பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க சொன்னாங்க. ஏன்னா அம்மாக்காரி அப்படிப்பட்டவதான். வாய மூடுடி, வாய மூடு. நீ ஏன் வந்தா உனக்கு நல்லது. இல்லைன்னு வச்சுக்கியா பொலான்னு மூஞ்சிலே கொடுத்துருவேன். எங்க என் பொண்ணு மேல கை வை பாப்போம். ஏய், உன்ன மாதிரி கீழ்த்தரமான வேலை என் கையே படக்கூடாது. அவங்க என் மம்மி, மறந்துடாதீங்க. டேய், அவ ஒண்ணு மாதிரி பிச்சைக்காரி கிடையாது. பல கம்பெனிகளுக்கு முதலாளி, கோடீஸ்வரி. என் பிள்ளைய ஏமாத்தி காதலிச்சு கல்யாணம் பண்ணி இந்த ஓட்டு வீட்டுல என் பிள்ளைய கொடுமைப்படுத்திட்டு இப்ப என்ன தைரியத்துக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். கோடீஸ்வரி விட்டு பிள்ளைய வளைச்சு போட்டுட்டா காலத்துக்கு இருந்துட்டீங்களானே. பிளான போட்டு என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிருக்க அப்படிதானே? என் காலில் கிடக்கு வருஷம் அத்தாலே அடிப்பேன். வாய மூடிக்கிட்டு இருந்தேன். கோத்த கலப்பதுக்கு முன்னாடி நீயா வந்துட்டா உனக்கு நல்லது. இல்லன்னா இந்த போலீஸ்காரன் அடி எப்படி இருக்குன்னு தெரியல. அடிச்சா இதை செத்துருவேன். வந்துரு. நம்ம ஓடிடுவோம். தைரியம் இருந்தா என் பொண்ணு மேல கை வை பாப்போம். டேய், அவ கோடீஸ்வரி. நீ எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? அப்பாவி பொண்ணு, வெளிநாட்டுல எதுவுமே தெரியாம வளர்ந்த பொண்ணு, காதல் கீதல்னு ஏமாத்தி என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுமைப்படுத்திட்டு இப்ப என் பிள்ளைய அடிச்சு கொடுமைப்படுத்துவேன் வேற சொல்லிக்கிட்டு இருக்க. என் பிள்ளைய கொடுமைப்படுத்தினதெல்லாம் போதும். ஆதிரா, இப்ப நீ முடிவெடு. இவன் உனக்கு வேணுமா? ஏய், இவ வேணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணணும். இவ ஏன் பொண்டாட்டி. இவ ஏன் கூட தான் இருக்கணும். புரியுதா? இவளுக்கு சாய்ஸ் கூட கொடுக்க மாட்டேன். என்ன வேணுமா வேண்டாமான்னு சொல்லதுக்கு கூட போலந்து கட்டிடுவேன். ஓ, இப்பெல்லாம் பேசுனா நான் கோவப்பட்டு விளையாடிப்பேன். இதை சக்க வச்சு உன் போட்ட கூட்டிட்டு போய் நீ நினைச்ச காரியத்தை முடிக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருக்க. ஊசுரே போற மாதிரி நிலைமை வந்தா கூட அவளையும் கூட்டிட்டு தான் போவேனே தவிர உன்ன மாதிரி ஒரு கீழ்த்தரமானவகிட்ட ஏன் பொண்டாட்டி விட்டுட்டு போக மாட்டேன். வாழ்ந்தாலும் அவ கூட தான், செத்தாலும் அவ கூட தான். தப்பு பொண்ணா தண்டனை கொடுத்து கூட்டிட்டு போவேன். தண்டிச்சு இங்கே விட்டுட்டு போக மாட்டேன். உனக்கு சாதகமா பாத்துக்கிட்டியோ? அதுக்கு ஒரு நாள் இந்த பொண்ணு எனக்கு கொடுக்க மாட்டான். இவ யோ சொத்துடே, ஏன் பொண்டாட்டி. சும்மா அப்படி உன்ன ஈத்தரத்துல விட்டுட்டு போக மாட்டேன். அப்படி விட்டுட்டு போறதுக்கு அடியால் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கூட மரியாதையா பேசிக்கிட்டு இருக்க. சொல்லு, உன்கிட்ட விட்டுட்டு போறதுக்கா நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். ஒழுங்கா ட்ரெஸ் மாத்திட்டு வாரியா இல்லையா? நீங்க என்ன இப்பெல்லாம் பேசுறீங்க? இவகிட்ட பேச்சுல தலைவாது. பலார்னு அரைஞ்சிருவேன். ஒழுங்கா வந்துரு. எங்க என் பொண்ணு மேல கைய வச்சுட்டு நீங்க என்ன போயிரு பாப்பா. 1000 பேர் வந்தாலும் அசால்ட்டா தூக்கி போட்டுட்டு போக கூடியவன். எதிரி முன்னாடி கூட மண்டிட்டு போனது கிடையாது. 1000 பேர் வந்தாலும் அசால்ட்டா தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருப்பேன். என்ன அடிய லட்சியமா இருக்குத? என் பொண்ணு மேல உன் கைப்பட்டதே நான் கோர்ட்டு கேஸ்னு போவேன். போ. என் பொண்ணுக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுப்பேன். அதுக்குள்ள ரொம்ப அவசியமே இல்ல. அதுக்குள்ள நீ உசோட இருக்க மாட்டேன். அப்படி ஒரு நிலைமை நீ கொண்டு வந்தேன்னு வச்சுக்க, இந்த காதாம இருந்ததுக்கான எந்த எவிடன்ஸும் இல்லாம முடிச்சுட்டு போயிருவேன். தொலைச்சு வந்தாச்சு. வாடி. என்ன ரொம்ப டென்ஷன் படுத்தாத. அடிக்க கூடாது, கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்க. அடிச்சுதான் கூட்டு போகணும்னா சொல்ல, அதையும் நான் செய்வேன். இல்ல மிதி மிதி மிதிச்சுதான் உன்னை எங்கிட்ட தூக்கிட்டு போனா அதையும் நான் செய்வேன். என்ன கோவப்படுத்தாம வந்துரு. இன்னைக்கு தான் நீங்க வர்றது கடைசியா இருக்கணும். இதுக்கப்புறம் இந்த வீட்டுல உன்னை பார்த்த அன்னைக்கு தான் உனக்கும் கடைசி நாள். அப்பெல்லாம் விட முடியாது. வா, நீ கோடி சொல்லிட்டு போணுமா? நடந்தா உனக்கு கால் வலிக்கும். புருஷன் நான் இருக்கேன், தூக்கிட்டு போறேன். இடிதடி மாதிரி புருஷன் இருக்கேன்ல, தூக்கிட்டு போறேன். 40 கிலோ தூக்குறது எனக்கு பெரிய விஷயம் இல்ல. ஆமா சரி கொஞ்சி அந்த கோத்த பெட்ல வந்து கட்டு. வா. என்ன புதுசா சீலம் சொல்ற? எப்பவும் வெக்கம் தானே போடுவ? புருஷன் பேசினா உனக்கு அசிங்கமா இருக்கு. புருஷன் இப்படிலாம் பேசினா சந்தோஷப்படணும்டி. அதான் பொண்டாட்டி கழகு. எங்க அம்மா இருக்காங்க. உங்க அம்மா இப்போ கீழ்த்தரமான வேலை பார்த்தால உன்னை இங்க விட்டுட்டு எவங்கிட்டயே பக்கத்துல விட்டுட்டு அவ பாட்டுக்கு போயிருக்கா. அதுக்கு புருஷன் அப்படி பேச தப்பே இல்ல. ஏன் நம்ம இப்படி பேசுனதே இல்லையா? அடிச்சு பாடி. இப்படியே போச்சுதே, நம்ம குடும்பத்துல கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாம போயிரும். நானும் பல முறையில யோசித்து பார்த்துட்டேன். இதுக்கு ஒரே வழிதான் இருக்குது. நாம களத்துல இறங்கணும். இல்லன்னா இந்த சின்ன ஜேசு பயவலில இஷ்டத்துக்கு முடிவெடுத்து எல்லாத்தையும் நாசமா ஆக்கிரும். பயவலிலுக்கு யோசிக்கவே தெரியல. எல்லாம் படிச்ச பயவலிதான். ஒண்ணுக்கு அறிவு இல்ல. பயவலிலுக்கு மூளை வேலை செய்யலானே தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் படிச்சு எதுக்கு?
ஒரு நல்ல முடிவெடுக்க தெரிதா ஒரு பயவுள் இருக்காது. அதானடி, நாம படிக்கவே இல்ல, ஆனா நாம கூட ஒவ்வொன்றும் யோசித்து யோசித்து முடிவெடுத்தோம். இந்த புள்ளைகள் வெளியூர்ல படிக்க போகுது, நல்ல இங்கிலீஷ் எல்லாம் படிச்சிருக்குது, நல்ல நாலேஜ் இருக்குது, பயவுள்ள ஆனாலும் முடிவெடுக்க தெரிய மாட்டேங்குதே. அது வேற ஒண்ணு இல்ல, கஷ்டம் தெரியாம வளர்த்துட்டோம்ல, அதான் பயவுளுக்கு நல்ல முடிவெடுக்க தெரிய மாட்டேங்குது. எனக்கு வீடு இப்படி இருக்குது பிடிக்கவே இல்ல, நாமளும் தப்பு பண்ணோம். ஆனா அதுல இருந்து எப்படி வெளியில வரலாம்னு யோசிச்சு வெளியில வந்தோம். நம்ம வாழ்க்கை ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. ஆனா இந்த பயவுளை நினைச்சு நினைச்சு முடிவெடுக்கு ஒரு ஸ்டெடியா ஒரு விஷயத்தை முடிவெடுக்க தெரியுதா? இப்போ ஒரு யோசனை, அப்புறம் ஒரு யோசனை, அதுக்கு அப்புறம் ஒரு யோசனை, அதையும் செய்வேன் இதையும் செய்வேன், அதையும் திம்பேன் இதையும் திம்பேன்னு இந்த பயவுள்ளே சப்பா தானி மதியம் கெட்டு இருக்கவிய நிம்மதியும் கெடுத்து போத கரைக்கு இந்த ஆதிரா பயவுள்ள வேற என்னைக்கு பொண்ணு தர குழி தோண்டி புதைக்க போறானோ தெரியல. அவன் அடி கொடுத்தாதான் சரிப்பட்டு வரும், இல்லைன்னா அவளுக்கு புரியாது. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. இந்த ஆதிரா பிள்ளைக்கெல்லாம் அடி கொடுக்காம திருந்தாரு. இவன் ஓவர தலையில தூக்கி கொண்டாடிட்டான். அது என்னமோ உண்மைதான், நம்ம புசை மாதிரி இருக்காவ என்னைக்காவது நம்மள தலையில தூக்கி கொண்டாடி இருக்கா? தலையில தூக்கி கொண்டல, ஆனால் நம்ம புசனை பார்த்தா ஒரு பயமும் ஒரு பக்தியும் நமக்கு வருது. இந்த பயவுல பாரு, நல்ல தலையில தூக்கி நல்லா கொண்டாடுதானுவ, ஆனா அவளை இன்னும் முளகாச்சு தான் பார்க்காளுவ. அதானே நாளை இவ்வளவு நாள் ஆயிருக்கு. மதனுங்கிட்ட என்னங்க மறுச்சொல்லி சொல்ல முடியல. ஏதாவது ஒண்ணு வேணும்னா கூட பயந்து கேட்க வேண்டியிருக்கு. கேட்டா என்ன சொல்லுவாங்களோ, யாது சொல்லுவாங்களோ, ஏசுவாங்களோ, ஏச மாட்டாவளான்னு 1000 யோசனை. இவனெல்லாம் யோசிக்கிறது கூட இந்த பையில டைம் கொடுக்க மாட்டேக்கானுவேன். அவளை யோசிக்கிறதுக்கு முன்னாடியே செஞ்சு முடிச்சிருதானுங்க. ஆனாலும் கொழுப்பு பத்தியா? அது வேற ஒண்ணுலக்கா, இவனு ரொம்ப இலக்காரம் கொடுக்கானுவ, அதான் காரணம். காலையில கண்ட மாதிரி நின்னா அப்படிதான் நிப்பாளுவ. கொஞ்சம் கஷ்ட நஷ்டத்தை அவளுக்கு சொல்லி கொடுக்கணும்ல. சரிடி, அது காலம் அப்படி, அதை ஒண்ணும் பண்ண முடியாது. நாம வாழ்ந்த காலம் வேற, இப்போ உள்ள காலம் வேற. இப்போ உள்ள பிள்ளைகளை பார்த்து வளர்றது வேற. நாமளும் செல்லமா வளர்த்துட்டோம், அது இப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப என்ன முடிவெடுக்கலாம் அதை பத்தி மட்டும் யோசிங்கட்டி. இப்ப நம்ம புத்திமதி சொன்னா மட்டும் அப்படியே மண்டையில ஏறிடும் பாரு. எனக்கு ஒரு சந்தேகம் தமிழே, இந்த பயவுல எப்படி படிச்சதுவே? நல்ல புத்தி எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது. இந்த படிப்பு மட்டும் இந்த பிள்ளைக்கு எப்படி ஏறி இருக்கும்? ஆனா இங்கிலீஷ்ல நல்ல பேசுதுலட்டி. இங்கிலீஷ் அறிவாட்டி, அது ஒரு மொழி, அவ்வளவுதான். ஆனாலும் நம்ம ஏபிசிடி படிக்கிறதுக்கே 6ஆம் கிளாஸ்ல தான் படிச்சோம். எனக்கு ஏபிசி தெரிஞ்சதே 8ஆம் கிளாஸ்ல தான். நம்ம படிக்க போனதே 8 வயசுல தான். இப்பதான் 2 வயசுல எல்லாம் கொண்டு போட்டுறதே. 15,000 ரூபாய் 20,000 பெருமை வேற நமக்கு வேற. என் பிள்ளை கான்வென்ட்ல படிக்கா, மாசம் 35,000 ரூபாய் நான் ஃபீஸ் கட்டுறேன் தெரியுமா? அவ உடனே நான் 50,000 ரூபாய் கட்டுறேன், இல்ல நான் 80,000 ரூபாய் கட்டுறேன். இப்படி பேசினதுக்கு அப்புறமா அந்த பிள்ளைகள் உருப்பட போதே. எப்போ அந்த ஃபீஸ் கட்டல நமக்கு பெருமை வந்துச்சு, அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சுக்கா. ஏன் தமிழே, நாம சின்ன பிள்ளைல இருக்கும் போதே நம்ம ஊர்ல ஒருத்தன் வக்கீல இருக்காவல, அவைய நம்ம ஊரு ஸ்கூல்ல தானே படிச்சவ, கவர்மெண்ட் ஸ்கூல்ல. அது இப்ப எவ்வளவு பெரிய வக்கீல இருக்கா பத்தியா? எட்டி அந்த நளினி அக்கா இல்ல, நாம சின்ன பிள்ளை இருக்கும்போது டைப்ரைட்டிங் கிளாஸ் போவாப்ல, இப்போ கோர்ட்ல பெரிய டைப்பிஸ்ட் தெரியுமா? சரிக்கா, இந்த பிள்ளைக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்திமதி வரப்போதில்ல, நாம தான் முடிவெடுக்கணும். என்ன முடிவெடுக்கலாம் சொல்லுங்க. நான் ராணியாவது கொஞ்சம் புத்திசாலியா இருப்பான்னு நினைச்சேன். பையன் உள்ள மனசுல என்ன வச்சுக்கிட்டு என்ன முடிவு எடுத்துச்சோ தெரியல, ஆனாலும் அவ எடுத்த முடிவு தப்புதான். யாருக்கிட்டையும் கலந்து ஆலோசிக்காம அவ இஷ்டத்துக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள முடிவு எடுத்தது தப்புதான். அது நான் மட்டும் இந்த சரி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன் இவ இஷ்டத்துக்கு முடிவெடுத்தா? எல்லாம் தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்புக்கா, வேற ஒண்ணு இல்ல. நாம பெரிய ஆளாயிட்டோம், நம்ம எடுக்கிறது சரியான முடிவா தான் இருக்கும்னு அவளா நினைச்சுக்கிட்டாங்க. நமக்கெல்லாம் ஒரு யோசனை வந்துச்சுன்னா, மாமியாரே நான் இப்படி ஒண்ணு யோசிச்சிருக்கேன் சொல்லுங்கண்ணே அப்படின்னு கேட்போம். மாமியாரு சரியோ தப்போ சொல்லுவாங்க. அடுத்து புருஷன்கிட்ட கேட்போம், பக்கத்து வீட்டுல கேட்போம். இப்படி பல இடத்தை கேட்டு ஒரு முடிவு எடுப்போம். இப்போ அப்படிலாம் அப்படி இல்லக்கா, ஏன்னா அது இங்கிலீஷ் கான்வென்ட்ல படிக்கவில்ல, அது எடுக்க முடிவு சரியா தான்க்கா இருக்கும் அப்படின்னு அதை நினைச்சுக்கிட்டாங்க, வேற ஒண்ணு இல்ல. எந்த ஒரு காரியத்தை செய்யணும் 4 இடத்தை விசாரிக்கணும். அது சரியா தப்போ 4 சொல்ல முடிவெடுத்து நம்ம அதுல இருந்து ஒரு முடிவை தேர்ந்தெடுத்து சரினா செய்யணும், தப்புனா விடணும். இப்போ பிள்ளை அதுவா முடி எடுக்குது, அதுவா இஷ்டத்துக்கு பண்ணுது, என்னத்த சொல்ல. சரிடி, தேன்மொழி விஷயத்துக்கு வருவோம். என்ன முடிவெடுக்கலாம்? என்ன முடிவெடுக்க? என் பார்வைக்கு தேன்மொழி முடிவு சரியாதான் இருக்குது. நான் காலத்துக்கும் இப்படியே இருந்துருதேங்க. நான் 2வது வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன், அதையும் எனக்கு ஒத்து போக முடியாம நான் அதையும் டைவர்ஸ் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சுன்னா, அதை விட பெரிய அசிங்கம் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. நான் படிச்சு முட்டாளா இருந்துருவேன்னு அவளே வாக்குமூலம் கொடுக்கா. இதுக்கு மேல அவளுக்கு எதுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்? எனக்கும் தேன்மொழி சொல்றது சரியா தான் படுது. ஜெயராஜ் நல்ல ஃப்ரெண்டா இருக்காரு, போதும்னு சொல்றா. அது மட்டும் இல்ல, எனக்கு அவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது. பின்னாடி காதலா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவளே சொல்லுதா. இதுக்கு மேல எதுக்கு பொண்ணுத்தர அடுத்த ஸ்டெப் எடுக்கான்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது. இக்கோ, ஆனா ஜெயராஜுக்கு எப்பவுமே தேன்மொழி மேல ஒரு கண்ணு பத்திலா. நம்ம மாமியார் கேஸ் எடுக்கிற போது கூட நம்ம கிட்ட அந்த அளவுக்கு விசாரிக்கவே இல்ல. தேன்மொழியை மட்டும் வளைச்சி விசாரிச்சான் பத்தியலா. சரி, அது என்னமோ இருந்துட்டு போட்டோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர பிடிக்கும். ஜெயராஜுக்கு தேன்மொழியை பிடிச்சிருக்கலாம். ஆனா தேன்மொழி இப்போதைக்கு அப்படி பார்க்கல. ஆனா ஃப்ரெண்டா நல்லபடியா ஏத்துக்கிட்டா. அவன் பாதுகாப்பு போதும்னு நினைக்கிறா.
இப்படியே வாழ்ந்துடலான்னு அவன் நினைக்கிறா. அதுதான் அவன் சந்தோஷம் நினைக்கிறா. இப்போ அவ சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி பொண்ணு தர வேண்டாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவ அழுதா, நான் நிம்மதியா இருக்கேன், நான் இப்படியே ஜெயராஜ் கூட காலத்துக்கும் ஃப்ரெண்டாவே வாழ்ந்துட்டு போறேன், இப்போதான் என் வாழ்க்கை அமைதியா போய்கிட்டு இருக்குன்னு அழாத குறையா சொல்லுதா. ஆனா ஜெயராஜ் விட மாட்டேக்கானேட்டி. அவன் விட்டாலும் பொண்ணு தர விட மாட்டான் போலுக்க. எனக்கு என்னமோ இந்த ஜெயராஜும் பொறுத்தவரை கூட்டு கலவணி பயிலா இருப்பாங்களோன்னு தோணுது. ஏன்னா மிலிட்டரி ஆல்ரெடி ஏற்கனவே பிரச்சனை பண்ணிருக்கானுங்க, என்னமோ பண்ணிருக்கானுங்க, அதான் வேண்டதால பார்க்கானுங்களோ என்னமோ தெரியல. மாமியார் என்னதான் மட்டும் சொல்லுதாவ? தேன்மொழிக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லுதாவ. கல்யாணமே வேண்டாமா? ஆமா, மாமியாருக்கு இஷ்டம் கிடையாது. அதுதான் கிஷோருக்கும் சொன்னாவ. அது வேற ஒண்ணு இல்ல, கிஷோருக்கு வேண்டான்னு சொன்னது அவனுக்கு இன்னும் அந்த அளவுக்கு மெச்சூர்டு வரலன்னு தான். சும்மா ரொமான்ஸ் பண்ணா மட்டும் காதல் இல்ல, பக்குவம் இருக்கணும். ஒரு பொண்ணு தன்னை நம்பி வந்தா அவளை எப்படி பார்க்கணும், பல பிரச்சனைகளை எப்படி சந்திக்கணும் அப்படிங்கறது அவனுக்கு இன்னும் மெச்சூர்டு வரல. இப்ப பொண்ணு தவளை பொறுப்பா இருக்கான். அதுல என்ன சண்டை போட்டாலும் சரி, என்னத்தான் கோவிச்சுட்டு அவ அம்மா வீட்டுக்கு போனாலும் இழுத்து பிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறான். பொண்டாட்டி இழுத்து பிடிச்சு வச்சுக்கிடுவான். என்ன பிரச்சனை வந்தாலும் அவளை விட மாட்டான். அதுதான் பொண்ணு தர. அப்படி கிஷோரும் இருக்கணும்ல. இப்போ நம்ம மாமியாரும் மாமனாரும் பிரிஞ்சிருந்தாங்க, பல வருஷம் பிரிஞ்சிருந்தாங்க. ஆனாலும் ஒத்துக்கொத்தர் விட்டு கொடுக்கல. மாமியாருக்கு நம்பிக்கை இருந்தது தான் புருஷன் எப்படி தன்னை தேடி வருவார்னு. அதே மாதிரி மாமனாரும் தான் பொண்டாட்டி தன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டா, அந்த பழைய காதல் அப்படியே இருக்குன்னு மாமனாரை நம்பினாவ. அப்படி இருக்கணும்ல. இந்த கிஷோர் இருப்பானா சொல்லு. அவனுக்கு இன்னும் அந்த அளவுக்கு பக்குவம் வரல. இப்ப விக்கி எடுத்துக்க, ஒரேடியா பொண்டாட்டி தான் பக்கம் வச்சுக்கிட்டான். அவளை எங்கேயும் விட மாட்டான். ஆனந்தி அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கா. அப்படியாவது இருக்கணும். ராணி அப்படி இருக்கல. ஒண்ணு தனக்கு சொந்தமாக்கி தனக்குள்ள வச்சுக்கணும். அப்படி இல்லனா ஒருவேளை வெளியில போயிட்டா கூட எத்தனை வந்தாலும் சரி அவளை இழுத்து பிடிச்சு கொண்டுட்டு வந்துருவேங்க நம்பிக்கை இருக்கணும். பொண்ணுற மாதிரி அதுவும் இருக்கணும். இருக்கா கிஷோருக்கு சொல்லு. சரிடி, இப்போதைக்கு தேன்மொழிக்கு கல்யாணம் நடக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க டி. எங்க இந்த பொண்ணு தர பைய போய் தென்னரசு கிட்ட பேசிருப்பான்லாம் நினைக்கேன். அத்தடி, அப்ப தென்னரசு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டானா? அவன் அம்மா என்ன சொன்னாலும் கேட்பான். அம்மா எப்படி சொன்னாலும் கேட்பான். அவன் என்ன அம்மா பிள்ளையாச்சே. அப்பா, அப்ப மாமியார் இப்ப என்னதான் மட்டும் சொல்லுதாவ? என் பறவைக்கு தேன்மொழியை இப்போ நிச்சயத்தை காப்பாத்துறதா நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஆமாட்டே, ஏன்னா ஜெயராஜுக்கும் தேன்மொழியை பிரிஞ்சு இருக்க முடியாது. தேன்மொழியும் ஜெயராஜை விட்டு போயிட்டா அவன் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும். மறுபடியும் ஒத்த கட்டா சுத்திக்கிட்டு கிடப்பான். ஆனா அந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான், தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்க மாட்டான், அதை பத்தி யோசிக்க கூட மாட்டான். இப்ப தேன்மொழி கூட இருக்கறனாலதான் அவன் கொஞ்சம் நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கான். நேரத்துக்கு வீட்டுக்கு வர்றது, நேரத்துக்கு எல்லாம் சாப்பிட்றது வைக்கிறது, ஒரு பிடிமானத்தோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்ப மறுபடியும் தேன்மொழியும் போயிட்டானா அவன் பாட்டுக்கு தனிக்காட்டு ராஜா மாதிரி ஊர் ஊரா நாடு நாடா சுத்த ஆரம்பிச்சிருவான். அதான் மாமியாரு அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு ஆசைப்பட்டாவ. சரி, இப்போ ஃப்ரெண்டா இருக்காவ, பின்னாடி அவளுக்கு பிடிச்சதுன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும் தான் மாமியார் இது வரைக்கும் சந்தோஷமா விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ ராணியால இப்போ எல்லாம் தலைகளா போச்சுது. இந்த ராணி பேர்ல இருக்கு திடீர்னு இந்த வேலை பார்த்தா. அதாக்கா எனக்கும் தெரியல, வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டேன், வீட்டுக்கே வரமாட்டாளாமா. பாரு, சரி ஒண்ணு பண்ணலாம், நாம அந்த ஜெயராஜ் பையலே பிடிப்போம். ஏலே, அவளுக்கு கல்யாணம் பண்ணிக்க வேலையெல்லாம் விடு. அவ கொஞ்ச நாள் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கட்டும், ஒரு 2-3 வருஷம் போகட்டும். அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி அவளுக்கு கல்யாணம் பண்ணி வையின்னு அவன் மனசை மாத்த வேண்டியதான். வேற என்ன பண்ண முடியும்? அதுக்குள்ள கிஷோர் படாத பாடுபட்டுருவோம் போலுக்க. எனக்கு என்னமோ தேன்மொழிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிஷோரை காதலிக்குன்னு இந்த ராணி பேவுல பிளான் போட்டிருக்கோ என்னமோ தெரியல. அப்படி மட்டும் அவ பிளான் போட்டிருந்தா சத்தியமா சொல்லுதே, நம்ம மாமியார் அவளுக்கு கிஷோருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே மாட்டாங்க. அது உண்மைதான். எப்ப நம்பிக்கை இல்லாம போனாலும் அதுக்கப்புறம் அப்படியே போயிட வேண்டியதான், திரும்பங்கெல்லாம் வர முடியாது. போட்டோ எடுத்து போவா மாமியாரே. எனக்கு என்னமோ ராணி கிட்ட பேசினா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் பேசவே மாட்டேக்கால. டேனியல் வந்தா விக்ரமா அவ்வளோ அழுது பேசியிருக்கான், கல் நெஞ்சமா போயிருக்கா. அப்பா, என்ன முடிவெடுக்கனே எனக்கு தெரியலப்பா. பாலா வரைக்கும் இப்ப என் மகன் வேற. அவன் என்னடி பண்ணா? அன்னைக்கு எப்படியாவது காப்பாத்துங்க, அவன் வாழ்க்கை நாசமனா போய்கிட்டு இருக்குன்னு சொல்லி எங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கான். அவ தானே நாசம் ஆக்கிட்டு போனா, அப்புறம் அதை பத்தி என்ன பேசணும் என்ன இருக்குது? அடைச்சதும்ல அவெல்லாம் படிச்ச முட்டாளே, இனி அவளை பத்தி யாரும் நினைக்காதீங்க. அவ மார்க் எடுக்கும் போது நம்ம எவ்வளவு சந்தோஷப்பட்டோம். இப்ப எவ்வளவு மார்க் எடுத்து என்ன பிரயோஜனம்? எப்படி தேர்ந்தெடுத்து பேருக்கா பத்தியா? வேற மாப்பிளையே கிடைக்கலன்னு. ஏன் தமிழே, இவளுக்குலாம் அறிவு வேலை செய்யுமா செய்யாதா? வேலை செஞ்சிருந்தா அந்த அசோக தேர்ந்தெடுத்திருப்பாளா? புத்தி வேலை செய்யாம போயிட்டா என்னமோ. அது தெரியாம என் மகன் வேற. அவளை காப்பாத்துங்கன்னு ஓடு உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. மட்டும் நான் திருப்பி உட்காந்து அவன் எதுக்கு உட்காந்து அழுதுட்டு இருக்கான்? அவன் அப்பா கிட்ட உட்காந்து ஒரே அழுவ, அவளை கூட்டிட்டு வாங்கன்னு. ஏமா தாயே, இனி ஏற்கனவே 2வது கல்யாணத்துக்கு போராடிட்டு இருக்கு, அவளை கூட்டிட்டு வரணும். 2 வருஷம் கழிச்சு அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணணும். அது எதுக்கு? கேவலமா போயிடும். அவன் அங்கேயே கண்டு சாவட்டும்.
போட்டுணும். அவளை பார்த்து 4 பிள்ளைகள் படிக்கட்டும். ஏண்டா அவளெல்லாம் இங்க கூட்டு வந்து நம்ம சொகபோகமா வாழ வச்சோன்னு வச்சுக்கயே, அவ தப்பு பண்ணதை நம்ம ஆதரிச்ச மாதிரி ஆயிரும். அந்த தப்பு மட்டும் பண்ணவே கூடாது. அவ பண்ண தப்பு பார்த்து காலத்துக்கு அவ வாழணும். அவளை பார்த்து 4 பேர் திருந்தணும். நாம தப்பு பண்ணிட்டேன்னு கூட்டு வந்து வீட்டை சொகபோகமா வாழ வச்சோம், அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்கலாம். நம்ம வீட்டை எப்படினாலும் சேர்த்துக்கிடுவ. அடுத்த கல்யாணம் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணவ. அடுத்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா போலாங்கிற எண்ணம் வந்துரும். அந்த விளங்காத சிந்தனை இங்க வந்துடக்கூடாது. யாராவது அவளை இங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்திய, நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். ஆமா, எங்களுக்கு வேலையே இல்ல பாரு. ஏற்கனவே இங்க 2வது கல்யாணத்துக்கு தரிகட்டம் போட்டுக்கிட்டு இருக்குது. ஆனா ஒண்ணு, முதல் வாழ்க்கையை தொலைச்சா 2வது வாழ்க்கை சிக்கல் தான் பாத்தியா? சிக்கலா? நரக வாழ்க்கை. ஆனாலும் இந்த பிள்ளை உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா அந்த தப்பு பண்ணிருக்கு பாத்தியா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழே? அறிவுட்டி. அறிவு. அதாவது மூளைனா இவ்வளவுதான் இருக்கணும். பயவளுக்கு உடம்பு முழுக்க மூளை. அதான் அறிவு அதிகமா ஆகி அதிகமா யோசிச்சு இப்பெல்லாம் புத்திசாலித்தனமா முடிவெடுக்காளுவே. சரிடி, கடைசியா முடிவு எடுக்கலாம். தேன்மொழிக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். தென்னரசு மனசுல ஒருவேளை ஆசை வந்துட்டுனா போதும், என்னை விட்டு. இதுக்கு மேல எனக்கு தாக்கு பிடிக்காது. சப்பா, நெஞ்சே வலிக்குதம்மா. ஆமாக்கா, இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். எனக்கும் நெஞ்சு லைட்டா வலிக்குதுக்கா. ஆனா முத தென்னரசுக்கு தான் தேன்வழிய பேசினாங்க அத்தை, தெரியுமில்ல? அது தென்னரசுக்கும் தெரியுமில்ல? ஐயோ சாமி, விட்டுருமா, என்னால முடியாதுமா. அத்தை, இது மட்டும் பொண்ணு திரைக்கும் ஜெயராஜுக்கும் தேன்மொழிக்கும் தெரிஞ்சதுன்னா அவங்க நிலைமெல்லாம் உலகத்தை நினைச்சா சிரிப்பு சிரிப்பா வருது. அந்த கடலுடைய விளையாட்டை நம்மளால யூகிக்கவே முடியல பத்தியா? அங்க சித்தி இங்க சித்தி, அவர் எங்க எப்படி முடிச்சு போடுதாருன்னே தெரிய மாட்டேங்குது. ஏன்டி மீனா, நீயே யோசிச்சு பாரு. நீ குமார கல்யாணம் பண்ணா இங்க வந்த, ஆனா இங்க யார கல்யாணம் முடிச்சா? விட்டுட்டி முடியல. எப்பா, கடவுளுடைய திருவிழாட்டை யாராலையும் யூகிக்க முடியாது. அதுதான் உண்மை. கடவுள் யாருக்கு யார முடிச்சு போட்டிருக்காரோ அவங்க கூட தான் சேர முடியும். இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தான் இறைவன். சும்மாவா கண்ணதாசன் பாடியிருக்காரு? இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்றே. கடவுள் அமைத்து வைத்த மேடை எனக்கும் கல்யாண மாலை. கண்ணதாசன் எவ்வளவு அழகா பாட்டு எழுதியிருக்காரு பாரு.